எதுக்கும் ஒரு 8 hours வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீ ஒரு முறை வந்து பார்வதியை நேர்ல பார்த்தா பார்வதிக்கு நினைவு திரும்பிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கா அகிலா? அவளை நான் வந்து பார்க்க மாட்டேன். உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கா அகிலா. நீ இரும்பு மனுஷிதான், அதுக்காக உன் இதயம் ஒண்ணு இரும்பு இல்லையே. நீயும் ஒரு தாய் தானே, உனக்குள்ளேயும் அன்பு பாசம் கருணை எல்லாம் இருக்குதானே. அதனால தானே பார்வதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு பூஜையெல்லாம் பண்ண. ஒரு உயிர் போறதுக்கு காரணமா இருக்க கூடாதுன்னு மனிதாபிமானத்தோட நடந்துக்கிற நீ ஏன் பார்வதியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேங்கிற? பார்வதி மேல இருக்கிற கோவமா இல்ல உனக்குள்ள இருக்கிற ஈகோவா? துரோகம். பார்வதி எனக்கு செஞ்சிருக்கிற நம்பிக்கை துரோகம். இத்தனை நாளா பார்வதி என் மேலையும் என் குடும்பத்து மேலையும் காட்டின விசுவாசம் நடிப்பா இல்ல உண்மையா? எனக்கு சந்தேகமா இருக்கு. திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாலிய மறைச்சு வச்சுக்கிட்டு என்கிட்டயே எப்படி எல்லாம் நாடகம் ஆடி இருக்கா. நான் அவளுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணும் போதாவது என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல. அப்ப கூட உண்மையை சொல்லாம என்ன எப்படி எல்லாம் முட்டாளாக்கியிருக்கா. எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணவள எப்படி மன்னிக்க முடியும்? நான் எப்படி போய் அவளை பார்க்க முடியும்? உன்னோட கோபம், உன்னோட நியாயம் எல்லாம் எனக்கு புரியுது அகிலா. ஆனா உனக்கு துரோகம் பண்ணணும்னு பார்வதி மனசால கூட ஒரு நாளும் நினைச்சிருக்க மாட்டா. உன்கிட்ட உண்மையை சொல்ல முடியாத சூழ்நிலையில இருந்திருப்பா. நீ யோசிச்சு பாரு, உனக்கு துரோகம் பண்ணணும்னு பார்வதி நினைச்சிருந்தா எதுக்காக விஷத்தை குடிக்கணும்? நீ ஏற்பாடு பண்ணிருக்கிற கல்யாணம் நடக்கலன்னா நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு மிரட்டின. உன்னை காப்பாத்ததான் பார்வதி சாகவே துணிஞ்சிருக்கா. சொல்ல போனா உனக்கு பார்வதி துரோகம் பண்ணல, உனக்காக உயிரை தியாகம் பண்ண துணிஞ்சிருக்கா. அப்போ அவ என் மகனை காதலிச்சது, எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டது, இது எல்லாமே சரின்னு சொல்றியா? காதலிக்கிறது கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் தப்புன்னு அந்த கடவுளாலேயே சொல்ல முடியாத அகிலா. ஏன்னா கடவுளே காதல் கல்யாணம் தானே பண்ணிருக்காரு. சரி, தெரியாம தான் கேக்குறேன். என்னமோ நடந்த எல்லாத்துக்கும் அந்த பார்வதி தான் காரணங்கிற மாதிரி அவளையே நீ எப்ப பார்த்தாலும் கார்னர் பண்றியே. தப்பு உன் மக ஆதி மேலேயும் தானே இருக்கு. நான் கிழிச்ச கோட்டை தாண்டாத என் மக ஆதி இன்னைக்கு என் வார்த்தைக்கு கூட மதிப்பு கொடுக்கலையே. பார்வதியை விட்டு கொடுக்க முடியாதுன்னு என் அந்தஸ்து என் கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டானே. பார்வதி அந்த அளவுக்கு என் மகனை மாத்திட்டான். ஓ பாத்தியா அகிலா, எல்லா மாமியார் மாதிரியும் நீயும் உன் மகனை விட்டு கொடுக்காம மருமக மேலேயே குத்தம் சொல்ற. ஸ்டாப் இட். யார் யாருக்கு மருமக? என் வீட்டு சமயக்காரி எனக்கு மருமகளா? அத ஒரு நாள் என்னால ஏத்துக்க முடியாது. ஓகே, ஆனா இப்ப பிரச்சனை அது இல்ல.
உயிருக்கு போராடிட்டு இருக்கிற பார்வதிய நீ நேர்ல போய் பார்த்தா பார்வதி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உன் ஹஸ்பண்ட் சொன்னாருல்ல? ஒரு உயிரை காப்பாத்த மனிதாபிமான அடிப்படையில ஒரு உயிரை காப்பாத்த நீ பார்வதியை போய் பார்க்கலாமே. பார்வதி மேல எனக்கு பயங்கர கோபம் இருந்தாலும் மனிதாபிமான அடிப்படையில தான் அவ உயிரை காப்பாத்துறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்ய சொல்லியிருக்கேன். அதே மனிதாபிமானத்தோட நீ ஏன் பார்வதியை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க கூடாது? இது பாரு அகிலா, ஒருவேளை பார்வதிக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பழி உன் மேலதான் வந்து சேரும். உன்னாலதான் பார்வதி விஷம் குடிச்சாங்கிற விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். பார்வதி உயிர் பொழிச்சு வரலன்னா அதுக்கு நீதான் காரணம்னு நானே உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். பார்வதி உயிர் பொழைக்கிறது உன்னோட கையில தான் இருக்கு. உன் மனசாட்சியான என்னோட சேர்ந்து பார்வதியையும் கொல்ல போறியா? இல்ல பார்வதியை பிழைக்க வச்சு எனக்கு உயிர் கொடுக்க போறியா? சீக்கிரம் ஒரு முடிவெடாக்கிலா. ஹலோ, இப்ப எதுக்காக எனக்கு கால் பண்ற? என்ன நந்தினி, என் மேல ரொம்ப கோபமா இருக்க போல இருக்கு. கோபம் இருக்கத்தானே செய்யும். நீ நினைச்சது எதுவும் நடக்காம போச்சுல்ல. நீ பேசாத. என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல்ல. நான் வந்து உன்கிட்ட உதவி கேட்டனா? நீயா வாண்டடா எனக்கு கால் பண்ணி எனக்கு மனசாட்சி உறுத்துது, மித்ரா கல்யாணம் நடக்க நான் உதவி பண்றேன்னு சொல்லிட்டு கல்யாண மண்டப பக்கம் கூட வராம என்ன ஏமாத்திட்டல்ல நீ. நான் கல்யாண மண்டபத்துக்கு வந்த நந்தினி, உன் பக்கத்துல தான் இருந்த. நீ தான் என்ன கவனிக்கல. என்ன? நீ கல்யாண மண்டபத்துக்கு வந்தியா? ஆமா நந்தினி, மண்டபத்துல நீ டென்ஷனா இருந்த. உன்கிட்ட ஜூஸ் வேணுமா டீ வேணுமான்னு கேட்டேனே, ஞாபகம் இல்லையா? அது நான் தான். ஆனா நீ இருந்த டென்ஷன்ல என்ன திரும்பி கூட பார்க்கல. பார்த்திருந்தா நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். மேடம், டீ சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். மேடம், ஜூஸ், கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரட்டா மேடம்? இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். வேண்டாம், போங்க. தேங்க்யூ மேடம். ஹலோ 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 நந்தினி, சொல்லு. என்ன ரீகலெக்ட் பண்ணி பாக்குறியா? ஞாபகத்துக்கு வரலையா? மித்ரா கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிற டென்ஷன்ல இருந்ததுனால எனக்கு எதுவும் சரியா ஞாபகத்துல இல்ல. சரி, மண்டபத்துக்கு வந்த நீ அங்க நடந்தது எல்லாம் நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தியா? எனக்கு உதவி பண்றேன்னு வாக்கு கொடுத்த நீ
ஏன் உதவிக்கு வரல? உன்னோட நியாயமான ஆசைக்கு தான் நான் உதவி பண்றேன்னு சொன்னேன். ஆனா நீ உன் தங்கச்சி மித்ராவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சதுல நல்ல நோக்கம் இல்லையே நந்தினி. அகிலாண்டேஸ்வரி குடும்பத்தை பழி வாங்கணுங்கிற கெட்ட நோக்கம் தானே இருந்தது. இதுக்கு எப்படி என்னால உதவி பண்ண முடியும்? என்ன நந்தினி பேச்சையே காணும்? உன்னோட சதி திட்டம் எல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? நாகபுரி வம்சத்துக்கும் ஆதிக்கடவுர் வம்சத்துக்கும் இருக்கிற பரம்பரை பகை எனக்கு தெரியும். எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தும் அப்புறம் எதுக்கு மித்ரா கல்யாணம் நல்லபடியா நடக்க எனக்கு உதவி பண்றேன்னு வாக்கு கொடுத்த? உன்னை டைவர்ட் பண்ணதான் அப்படி பண்ண நந்தினி. என்ன சொல்ற? நான் அப்படி உதவி பண்றேன்னு சொல்லாம இருந்திருந்தா மித்ரா கல்யாணத்துல எதுவும் இடைஞ்சல் வந்துடக்கூடாதுன்னு நீ ரொம்ப அலாட்டா இருந்திருப்ப. அதுல இருந்து உன்னை திசை திருப்பதான் அப்படி செஞ்ச. துரோகம். நீ பண்ணது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். அத பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்ல நந்தினி. நான் உனக்கு உதவி செய்யலையே தவிர போலீஸுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணிருக்கேன். சித்தூருக்கு போன மித்ராவோட வளர்ப்பு அம்மா அப்பாவை நீ கூட்டிட்டு போய் உன்னோட இடத்துல பாதுகாப்பா வச்சிருந்தல்ல. அவங்கள தேடிட்டு இருந்த போலீஸுக்கு அவங்க இருக்கிற இடத்த காட்டி கொடுத்ததே நான் தான் நந்தினி. நீ வாண்டடா வந்து மித்ரா கல்யாணம் நடக்க உதவி பண்றேன்னு சொல்லும் போதே நான் யோசிச்சிருக்கணும். நீ சொன்னதை நம்பி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமே என் மூஞ்சில நீ முடிக்காத. நந்தினி, நான் எப்போ முன்னாடி வந்தேன், நீ எப்போ என் முகத்தை பார்த்த நந்தினி? ஒன்லி வாய்ஸ் தான். உனக்கு என் குரலை கேட்க பிடிக்காம இருக்கலாம், ஆனா உன் குரலை கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால மறுபடியும் உன் குரலை கேட்கணும்னு நினைக்கும் போது உனக்கு கால் பண்றேன். கூல் பேபி, கட் பண்ணிருட்டுமா? ஒரு முகத்திலயும் ஈ ஆடலையே. சமையல்காரின் டெத் ஸ்டேஜ் தானோ? நாம போய் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸை போட்டு வைப்போம். பார்வதி, சுந்தரோ, பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க சுந்தரோ? என்ன யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பார்வதியை தான் இவளுக்கு பிடிக்காத, அப்புறம் எதுக்கு ஓவரா நடிச்சுக்கிட்டு இருக்கா? சுந்தரோ, என்ன சுந்தரம் இது? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ வாயடிச்சு போய் நிக்கிற. இங்க நிக்கிறவங்க யார் முகமும் சரியில்லையே. அப்போ டாக்டர் பார்வதி பொழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்களா? அவ இன்னும் சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காளா? பார்வதி பொழைக்க மாட்டாளா? சொல்லு சுந்தரம். வனஜா, இப்ப எதுக்காக இங்க வந்த? என்ன வடிவு இப்படி கேட்டுட்ட? பார்வதி, பார்வதி நான் எப்ப எது கேட்டாலும் முக சொல்லிக்காம எனக்காக செஞ்சு கொடுத்து என்ன சாப்பிட வச்சு அழகு பார்த்தவ. அவ இன்னைக்கு சாகுற நிலைமையில கிடக்குறா. அவளை நான் வந்து பார்க்கலனா நல்லா இருக்குமா? நீ அவ்வளவு நல்லவளா இருந்தா, பார்வதி மேல உனக்கு அவ்வளவு அக்கறை இருந்தா நீ அப்பவே வந்திருக்கணும். இப்போ வந்து என்னமோ சீனா போட்டுனுக்குற. சீன் போடுறனா? சொல்ல மாட்டேன். நீங்க எல்லாரும் தான் அக்கா வாங்க தனியா அம்போன்னு விட்டுட்டு ஓடி வந்துட்டீங்க. நானும் அதே மாதிரி வந்துட முடியுமா? அவங்களுக்கு துணையா அங்க யாரு இருக்கிறது? அது மட்டும் இல்லாம இப்படி ஓடி வந்து அவங்க கோபத்துக்கு ஆளாகிறதுக்கு நான் விரும்பல. இப்ப கூட
நான் அக்காக்கு தெரியாம தான் இங்க வந்திருக்கேன். அப்படி ஒண்ணு நீ இங்க வரணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல நீ கிளம்பு. வடிவு போதும், நிறுத்து. நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்க. ஆமா, நீ யாரு என்ன அதிகாரம் பண்றதுக்கு? ஆதி மாமா பார்வதியோட அப்பான்னு எல்லாரும் வாய மூடிட்டு சும்மா இருக்கும்போது நீ என்ன வாய்க்கு வாய் பேசிட்டு இருக்க? போதும், நிறுத்து. ஐயோ, என்ன வடிவ நீ ஏதோ பேசி என்ன கோபக்காரியா மாத்தி பார்வதி என்ன. ச்சே. சுந்தரம், இங்க பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத சுந்தரம். பார்வதிக்கு அப்படிலாம் ஒண்ணும் ஆயிடாது. அவ என்ன இப்போ பழைய மாதிரி எங்க வீட்டு சமையல்காரியா என்ன? அதுக்கு இல்ல, டிரைவர் இல்ல, அதுக்காக சொல்ல மாமா. அப்படிலாம் விட்டுற மாட்டோம். இப்ப பார்வதி ஆதியோட பொண்டாட்டி. அது மட்டும் இல்லாம ஆதி கடவுர் குடும்பத்துக்கு மூத்த மருமக. அவ்வளவு சீக்கிரம் சாக கொடுத்துருவோமா? அப்படிலாம் எதுவும் நடந்துராது. எப்படியாவது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காப்பாத்திடலாம், பழைக்க வச்சிடலாம். என்ன நல்ல தானே சொன்னோம், ஒண்ணு கூட கண்டுக்க மாட்டேங்குது. எந்த மூஞ்ச சரியில்லையே. வனஜா, டவுட் வராம ட்ரெண்ட மாத்திட்டு ஓடிடு. சரி சுந்தரம், நீ கவலைப்படாத. பார்வதிக்கு ஒண்ணும் ஆகாது. நம்மெல்லாம் சேர்ந்து காப்பாத்திடலாம். இந்த நேரத்துல போனா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது போன் எல்லாம் வரக்கூடாதுன்னு தெரிய மாட்டேங்குது இந்த போனுக்கு. இந்த சமையல்காரி சாக போற விஷயத்த நந்தினிக்கு சொன்னா அவ சந்தோஷப்படுவா. அத செய்வோம். மருமக கடைசியில என் வாயாலேயே சொல்ல வச்சுட்டாளே. அதுவும் ஆதி கடவுர் குடும்பத்துக்கு மூத்த. தலையெழுத்து தலையெழுத்து. இப்ப நான் சொன்ன வார்த்தை இதோட கடைசியா இருக்கணும். மறுபடியும் அவனதான் இருக்கும். சொல்லுங்க ஆண்டி. ஹலோ நந்தினி, எப்படி இருக்க? வீட்டில தான் இருக்கேன். சொல்லுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஆண்டி. போலீஸ் என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு போனதோ என்னுடைய லாயர் வந்து என்ன பெயில கூட்டிட்டு வந்துட்டாரு. சூப்பர் நந்தினி, ரொம்ப சந்தோஷம். நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன். ஆமா, மித்ரா எங்க இருக்கா? அவ உன் கூட வரவே இல்லையே. இப்ப இங்கதான் இருக்கா. ஓ, அப்போ எல்லாரும் சேஃப் தானே? யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே? கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. லாயர் கோர்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு. பெருசா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நல்லது. அப்புறம் இப்ப நான் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை பத்தி சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணிருக்கேன். ஆதி மித்ரா கல்யாணம் நடந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அதான் நடக்கலையே. அப்புறம் என்ன சந்தோஷமான விஷயம்? அப்படியா? பார்வதி சாக போறான்னு சொன்னா அது சந்தோஷமான விஷயம் தானே? பார்வதி சாக போறாளா? என்ன சொல்றீங்க? ஆமா நந்தினி, அந்த அகிலா தான் சாக போறான்னு பார்த்தா இப்ப இந்த சமையல்காரி சாக கிடக்குறா. நீ மண்டபத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் வந்ததுக்கு அப்புறம் மண்டபத்துல என்ன நடந்துச்சு? நந்தினி, நீ அங்க போனதுக்கு அப்புறம் நம்புதிரி வேற கல்யாணத்தப்போ கண்டிப்பா ஒரு மரண பள்ளி விழுன்னு சொல்லியிருக்காரே. அதுக்கு அர்த்தம் இந்த சமையல்காரி சாவுதான் போல இருக்கு.